இப்படி இந்த கஞ்சாவினால தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல சீரழிந்து கிடக்கிறது. நாள்தோறும் பிரச்சனைகள். ஆனால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இன்னைக்குன்னா, தமிழ்நாடு ஜீரோ கஞ்சாவாம். வெட்கமா இல்லையா? கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்கு தடையின்றி எல்லா ஊர்லேயும் கிடைக்குது கஞ்சா. ஜீரோ கஞ்சாவாம். நீங்கள் உண்மையிலேயே அந்த சென்னையை தாண்டி வெளியூர் போய் பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்கள் தெருவுக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? உங்கள் சைதாப்பேட்டையிலே அவ்வளோ கஞ்சா கிடைக்குது. இப்படிலாம் இன்றைக்கி அந்த கஞ்சா வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் உணவு போல் பரவி விரிந்து கிடக்கிறது. நீங்கள் வந்து ஜீரோ கஞ்சான்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க. எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை? நாங்கள் கேட்டால் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எதில் சிறப்பாக இருக்கிறீங்க? கஞ்சா விற்கிறதுலையா? எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன? இன்றைக்கி ஒரு குடும்பத்தை விட்டு ஊர் தேடி ஒரு பிழைப்புக்காக வரக்கூடிய இளைஞனை இது போன்ற தாக்கக்கூடிய சம்பவம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை வெளி மாநிலத்தை போய் தாக்கினா நம்ம சும்மா இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருதில்ல. அதனால் இந்த சிறுவர்கள் கெட்டு போவதற்கு முக்கியமான வழி என்னன்னா இந்த கஞ்சா தான்.